Let us move on to the next topic, Unit 5, Prose 5. The title of the lesson is The Chair, which was written by Rajanarayanan. Let us go to the main content of the lesson. Is it a house if it does not have a chair? The thought has come into most of our minds. Immediately it was kept in family agenda and discussion started in full earnest. So the title என்ன சொல்லுது, The Chair அப்படின்னு சொல்லுது. இந்த லெசனோட டைட்டில் என்னது, The Chair. இது வந்து ஒரு தமிழ் ரைட்டர் ராஜநாராயணன் அப்படிங்கிறவர் எழுதினது. இந்த கதையே எதை பற்றி அப்படின்னா ஒரு சேரை பற்றி. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சேர் இல்லாதது ஒரு வீடா அப்படிங்கிறதான் அந்த கான்செப்ட். அப்போ சேர் வேணும், அப்போ அதை பற்றி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இந்த ஸ்டோரியோட பிகினிங் பார்ட்டில் நம்ம பார்க்குறோம். அஜெண்டா அப்படின்னா மெயின் கண்டென்ட் ஆஃப் த டிஸ்கஷன் வாஸ் அபவுட் அ சேர். The day before, a friend of the family visited us. He was the sub-judge. He did not come dressed like us in a dhoti or shirt. He was suited and booted. We had only a stool at home and it was only 3/4 of foot in height. Our grandma used to sit on it when she churned curd, and she was a heavy set, and our father asked the carpenter to make it little broader. ஸோ வாட் ஹேப்பன், இந்த டாக் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ சோஃபா there is no chair at home. சடன்லி சேரை பற்றின டிஸ்கஷன் that has came into the family. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படிங்கிறதான் இந்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சப் ஜட்ஜ் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, that particular person has come to their house. ஆனால் வந்தவர் நார்மலாக நம்ம தோத்தி ஷர்ட்டு வேஷ்டியும் சட்டையும் போட்டுட்டு வரல. இன்ஸ்டட் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல் சூட்டு பூட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஃபார்மலாக வந்திருக்காரு. வந்தவரை என்ன பண்ண முடியாது, we cannot make him to sit down. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்த ஒரு சின்ன ஸ்டூல். அந்த ஸ்டூல் யாருக்காக பண்ணது அப்படின்னா இவங்க பாட்டிக்காகவே பண்ணது. இவங்க பாட்டி வந்து கொஞ்சம் ஹெவி பில்ட்டாக இருக்கிறதுனால, கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய பாட்டிங்கிறனால அவங்க அப்பா கார்பெண்டர்கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேல் பார்ட்டை கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டூலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜு வந்தப்போ எதை கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூலை கொடுத்து உட்கார சொல்லியிருக்காங்க. சப் ஜட்ஜ் had a body nature like grandma. Since we did not have anything else to offer him to sit on, we brought the stool and asked him to sit. He moved to sit on it, pressing the edge of the stool. The biggest drawback with the stool is if you don't put pressure anywhere except on the top of the legs, it will tilt. Many times we used to stand on it to reach the uri, to get the clarified butter, and fallen if we were not careful in avoiding sensitive points of the stool. We thought the sub-judge may end up in the same state and open our mouth to warn him, but it was a bit late. He just fell and rolled over the couple of times. We, my younger brother and the younger sister, could not hold our laughter and ran to the backyard. And the moment our laugh subsided, our sister acted how the judge fell and rolled, and we started laughing again. On the particular day what actually happened, sub-judge வந்த உடனே வேற வழி இல்லாமல் கிராண்ட்மா யூஸ் பண்ணக்கூடிய சேரை கொடுக்குறாங்க, ஸ்டூலை. மோரோவர் கிராண்ட்மா மாதிரியே இவரும் என்னது கொஞ்சம் ஹெவி பில்ட்டாக இருந்தார். But in the stool என்ன ப்ராப்ளம், already we saw the reference that the upper part of the stool will be little bit broader because grandmother is little bit plumpy. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இதோட கார்னர்ஸில் நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெக் பார்ட் எங்கே இருக்குது, அந்த ஸ்டூலோட கால் எங்கே இருக்கோ அதில் வெயிட் கரெக்டாக என்ன பண்ணணும், ஈவனாக வைக்கலை அப்படின்னா அந்த இது வந்து என்ன பண்ணிடும், மகுட்டி விட்டுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன ஆயிரும், டில்ட் ஆகிடும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜட்ஜ் அதில் உட்காந்துட்டாரு. உட்காந்து என்ன ஆயிடுச்சு, டில்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பசங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, உரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணெய் திரட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதை திருடுறதுக்காக என்ன பண்ணுறது, இந்த ஸ்டூலை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்டூல் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, டில்ட் ஆகி விழுந்திருக்காங்க. ஸோ இதை வார்னிங் மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டூலோட ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிடுறாரு, கையை வச்சு அழுத்திட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் உட்கார ட்ரை பண்ணப்போ ஸ்டூல் என்ன ஆயிடுச்சு, அப்சைட் டவுனாக டில்ட் ஆகி இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2-3 தடவை உருண்டுட்டாரு. இதை பார்த்த உடனே இவங்களால, இந்த சின்ன பசங்களால் என்ன பண்ண முடியல, சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் வீட்டில் பின்பக்கம் பேக்யார்டில் போய் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூஸாக சிரிக்கிறாங்க.
இவங்க சிரிப்பு சப்சைடு குறைய ஆரம்பித்தோன்னா அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறா, மறுபடியும் அதே மாதிரி எப்படி இந்த ஜட்ஜி விழுந்தாரு அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணி காமிச்ச உடனே அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. One more reason for our laughter was we saw our parents covering their mouths so as not to laugh in front of the guest who just fell down. இன்னொரு ரீசனும் இவங்க லாஃப்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டே இருக்கிறதுக்கு காரணம், அவங்க பேரண்ட்ஸும் அவங்க வாயை என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கெஸ்ட்டு முன்னாடி அவர் விழுந்ததுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. So when we came back into the house stealthily as a cat, we could not find the heavy-set subjects. ஸோ என்ன ஆகுது, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஸ்டெல்த்திலி as a catனா கேட் மாதிரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து மெல்லமாக உள்ளே வர்றப்ப அவங்களால யாரை பார்க்க முடியல, சப்ஜெக்ட்ஸை அங்கே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்டூலும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரைட்டர் சொல்கிறாரு.